ஸ்வரங்களே இசைப்பாரே ஏழு ஸ்வரங்களே இசைப்பாரே தெரியுங்க குளூர் தாங்க விட போயிட்டாரு திடீர்னு காலிப்பே அதனாலதான் தேடிட்டு இருக்கீங்க வேற ஒண்ணு இல்லை சுவாமி பணிவான வழக்குகள் குரல் சத்தம் கைக்கிழ கீழே விளரி ராகம் என்று சொல்லக்கூடிய 7 ஸ்வரங்களில் இசைப்பவரே உங்களுக்கு வேணாம் விருப்பமுள்ளாத அன்பானவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாளர்கள் விடுத்துள்ளார்கள். அன்பானவர்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கான சர்வநாள் சார்ந்த கலை குழுவின் சார்ந்த நெஞ்சாந்தம் வாங்கினார்கள். சரி, இப்ப நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம். என்ன அவ்வளவுதானே? இது என்ன ஈச புத்துல இருந்து வர மாதிரி முருகத்துக்கு ஒவ்வொரு ஆளா வர்றாங்க. எனக்கு வர மாட்டேங்கிறாங்களே. வருவாங்க சொல்லிருக்கேன். இந்த 2 இருக்காங்களா? வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. வாழ்க பெண்களை விலகி தமிழர் வரவும் பண்பும் சட்டம் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்கிறது உண்மை. இதுவரை யாரும் வாழ்த்து கொள்ளாமல் ஒரு புதுவித வாழ்க்காக வாழ்த்து விரும்புகிறேன். ஓய்வு உலக உத்தமன் பெருமாறி நாங்கள் மாவிற்கு சான்றினார் தீங்கினார்கள். நீங்கள் மும்மாறி வைத்து ஓய்வு புருஷனால் ஊடு கேளுங்கள் பூகு வழிவதை பொறிவிடு என்படுப்பு தேங்காத விற்கிற சீட்டமுறை பற்றி தாங்க குடும்பம் இருக்கும் வல்லல் வசுக்கள் நீங்காத செல்வமர்கள் நீங்காத செல்வமர்கள் நீங்காத செல்வமர்கள் அடியார்கள் வாழ அறவன் அதை வாழ சடங்கு வந்தவர்கள் நூல் வாழ கடல் சூழ்ந்த மன்னன் வாழ மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் போச்சா மணவாள மாமணி இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணி இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று வார்த்தை கூட இசை முறைப்படி என்ன சாப்பா ஒரு சிறிய வார்த்தை என்று பார்த்தால் காலதாமதம் அப்படிங்கிறது மங்களமாகவே பால்வாயம்மா
இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது குருமனை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்க வேண்டாம். அது மட்டும் விடாது வருவது வைகளும் ஓங்குவான் வாழ்க்கை பருவத பாழ்வர்கள் என்று விருந்தோமனுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். அந்த முறையோடு உசத்த நீ வாழ்க மேல் உண்மை பற்றிய சகல உறவும் யாவறிந்தால் கூட உம்முடைய நாவல சொன்னார் எம்முடைய செவியாக கேட்கணும். ஒரு சிறிய அவர் கேட்கலாமா? கேளுங்க. உடனே கேளுங்களா? ஆமா. என்ன பெரிய பேச்சாளி அப்படின்னு யார் சொன்னது? கருட புராணம் படிக்கலாமாங்க? கருட புராணம் படிக்கலாம். படிக்கலாம். முழுசா படிக்கலாமா? முழுசா படிக்க முடியுமா? முடியும். முழுசு அதாவது எல்லாருனாலையும் முடியுமான்னு கேட்கிறேன். எல்லாருமே முடியாது. எல்லாருனாலையும் முடியாது. கருட புராணத்தை எப்படி படிக்கணும்? கீழே தர்பை புள்ளி விரித்து அது மேலே வெள்ளை துணியை விரிச்சு அது மேல சுத்தவத்தமா அமர்ந்து அதுக்கப்புறம் படிக்கணும். தந்தரையில உட்கார்ந்து படிக்க கூடாது. அப்பேற்பட்ட புராணம். ஏன்னா ஒரு மனிதன் பிறப்புள்ளது இறப்பு வரைக்கும் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. எப்படி ஒரு 86,000 காதவழி தூரமா எமப்பட்டினத்துக்கு உலக. ஆமா. இப்பேற்பட்ட புராணத்தை 3 முறை படித்தாலே நீங்க அது அப்பேற்பட்ட பேச்சாளி. உங்களை பத்தி கேட்கலாமான்னு கேட்கிறேன். படக்குன்னு சரி கேட்கறியா? இல்ல காலம் மறிந்து கிடைக்கிற அப்படியா? காலம் மறிந்து நடவாதவன் கோல மறிந்து குரத்துக்கு ஒப்பாவன். எனக்கு தேன் ரொம்ப இனிப்பா இருக்கும். சரி. சக்கரை பொங்கல் ரொம்ப இனிப்பா இருக்கும். சரி. ஆனா நிறைய கொடுத்தா சாப்பிட முடியுமா? சாப்பிட திரட்டி போயிடும். அது மாதிரிதான். அப்படியா? ஆனா சும்மா யாராச்சும் கேட்டாங்களா? பட்டு மணி கட்டணே மணிமா நாடுதான் தொண்டினாடு. ஊரு சிறுகுடி என்று சொல்லக்கூடிய சிற்றூர். சிற்றூர் மேற்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைநகர். அப்பேற்பட்ட இடத்துல இருந்து எதற்காக வந்திருக்கீங்க? என்ன காவல்? என்ன திணை? கருணை செந்தனை. கருணை யாருக்கு? சந்தனை யாருக்கு? கருணை எங்களுக்கு, செந்தனை முருகனுக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. தோரணம் கட்டியாச்சுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு பொருள். ஆமா. ஊருக்கு வெளிப்புறமா தோரணம் கட்டினோம்னா ஏதோ ஒரு கோவில திருவிழா நடக்க போதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு காப்பு கட்டுதல் வேறு. அதான். ஏன்னா வைக்கல்ல வேப்பங்குத்த கட்டி மாங்குத்து கட்ட மாட்டாங்க. அது காப்பு கட்டுறது வேப்பல குத்து மட்டும்தான். அங்க வந்து வேப்பல குத்து மட்டும்தான். அதுக்கு பேர் காப்பு கட்டுதல் பொருள். சரி. வியாபாரிகள் உள்ள அதாவது எந்த விதமான இந்த ஊர்ல கோயில் திருவிழா காப்பு கட்டியாச்சுப்பா அப்படின்னு வெளியில போறவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஒரு வீட்டு வாசல்ல கட்டினோம்னா கால் விட்டா கல்யாணமா ஏதோ ஒரு சும நிகழ்ச்சியா நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். எதற்காக கேட்டேன்? எதற்காக சொல்றேன் அப்படின்னா காரணம் இல்லாம நீங்க கருணை நீங்க வச்சுக்கிட்டு செந்தனைய வடிவங்களுக்கு கொடுக்குறீங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் கொஞ்சம் குளிச்சு தன்மையா கொடுக்க வேண்டியதான். வேற என்ன? முருகப்பெருமான் எப்படி அவதரிச்சாரு? எதற்காக அவதரிச்சாரு? இப்படி பதில் சொன்னா மண்டிய மண்டிய ஆட்டுவீங்களா? நீங்க அலட்சியமா பதில் சொல்றேன். லட்சியமா நீங்க ஈடு கொடுப்பீங்களா? உங்க பேச்சு எனக்கு தெரியும். நீங்க தான் உங்களை சொன்னீங்க காரணமா தான் அப்படின்னு காலத்தை அறிஞ்சு எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் பண்றீங்க. அதனாலதான் நானும் இப்படியே வந்துட்டு இருக்கேன். நான் வாழ வளர்த்துற ஊசி ஏத்துற மாதிரி அப்படிதான் ஏத்துவேன். சரி. கெட்டிக்கிற பிள்ளை எட்டி பிடிச்சி முருகப்பெருமானுக்கு குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக அப்படிதானே? என்ன சூடு பிடிச்சி கிடக்குறாரா? நீங்க தானே சொன்னீங்க. நான் தெரியாம கேட்கிறேன். அவர் எப்படி அதுக்காகத்தான் எப்படி உருவானாருன்னு கேட்டேன். ஆமா இதே இதான் வாய் கொடுத்து நீங்கள போய் கேட்காத கொண்டே விடுவேன். இங்க வந்து உட்காருங்க. ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யாஜிதம் அதோமுகம். இது யாருக்கு? சிவபெருமானுக்கு. இந்த அதோமுகங்கிற முகத்தை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா ஞானிகள் மட்டும் பார்க்கலாம்.
சரி. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட 6 முகங்களில் இருந்து 6 நெற்றிக்கண்ணிலிருந்து அக்கனி பிழம்பாக தொற்றி வைக்கப்பட்டாங்க. அந்த அக்கனி பிழம்பை வாயு தேவனை அழைத்து அவரிடம் கொடுக்குறாங்க, இதை கொண்டுட்டு போங்க அப்படின்னு. அவர்ல அப்பா இந்த வெப்பத்தை என்னால தாங்க முடியாதுப்பா, என்னால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதற்கு அக்னி தேவனை அழைத்து அவரிடம் கொடுத்து வேற அதுக்கு முன்னாடி யாருக்கு கொடுத்தாங்க? இல்ல, அதற்கு முன்பாக எதிர்பார்க்கிறேன். மன்மதன் நான் முருகன் உருவான கதை தான் சொல்றேன். மன்மதன் உருவான கதை நான் சொல்லல. மன்மதன் உருவான கதை மன்மதன் அழிந்த கதையை நான் சொல்லல. உருவான கதை தான் இப்ப சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுப்பேன். தேவையில்லாம ஒரு விஷயம்ல என் வாயை கால வாங்கி அங்கெல்லாம் போய் இழுத்துக்கிட்டு வரக்கூடாது. நீளமா போயிரும்ல வாயி, அதனால நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன். அப்போ அக்னி தேவனிடம் கொடுக்கிற அவரே பாருங்க, அக்னி என்பதே வெப்பம் தான். அந்த வெப்பமே இவர் உருவான அந்த அவதரித்த வெப்பத்தை தாங்க முடியலையா, அவரே மாறி மாறி எடுத்து சென்று இமயமலை சாரலிலே சரவண பொய்கையிலே 1008 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்னா 64 இதழ் கொண்டது தாமரை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா 64 கலைகளுக்கும் அதிபதியானவள் அன்னை கலைவாணி. வீட்டிற்கக்கூடிய மலர் 64 இதழ் கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தாமரை 64 இதழ் கொண்டதுன்னா அதுல ஒரு குழந்தை கூடி போட்டா தாங்குமா குழந்தை? தாமரை தாங்குமா? ஆனால் 1008 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் மீது விட்ட உடனே 6 தீப்பொருளும் 6 குழந்தைகளாக மாறியது. அந்த 6 குழந்தைகளை பார்க்க வளர்ந்து வருகிறாங்க. அப்ரகேந்தி, மகேந்தி, உத்தரகேந்தி, அம்மா, துலா, நிதிர்த்தியானி என்று சொல்லக்கூடிய 6 பெண்களும் 6 குழந்தைகளை வளர்த்து வருகிறார்கள். குழந்தைகள் ஓடி விளையாடிட்டு வராங்க, குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியல. நாம வளர்த்த குழந்தை எந்த குழந்தை? எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. இது வந்து முருகனுடைய திருவிளையாடு. அப்ப தெரியல. உடனே போய் உமாதேவி கிட்ட சொல்றாங்க, அம்மா நாங்க 6 பேரும் 6 குழந்தைய வளர்த்தோம், ஆனா குழந்தை எந்த தாய்க்கு எந்த குழந்தைன்னு தெரியல, நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 6 குழந்தைகளை ஒன்றாக அழைத்து ஆலிங்கனம் செய்தாலாம். ஆலிங்கனம் என்றால் கட்டி பிடிப்பது, கட்டி கொள்வது, இறுக பிடிப்பது, ஆற தழுவது என்றெல்லாம் பொருள் உண்டு. அதனாலேதான் அந்த கட்டி பிடித்த காரணத்தினாலே அவருக்கு கந்தன்னு வேறு. கந்த புராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சிருஷ்டி கவசம் அப்படின்னு கந்தன் கந்தன் கந்தனே வரும். கந்த குரு கவசம் அப்படின்னு வர்றதுக்கு காரணமே இந்த 6 குழந்தைகள் ஒரு குழந்தையாக மாறிய காரணத்தால அந்த வேதாமம் வந்தது. எப்படி ஒரு குழந்தையாக வளர்ந்து அவருக்கு கந்தனை வேர் சூட்டி அவருக்கு அபிஷேகம் செய்து அதை நாங்கள் சாப்பிடுவோம், அவர் சாப்பிட மாட்டார். ஏன்னா ஒரு உடலும் 2 கால்களும் 12 கரங்களும் 6 முகமும் 18 கண்களோடும். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு முகம்னா எத்தனை கண்ணு இருக்கணும்? 2 கண்ணு தான் இருக்கும். 2 கண்ணு தான் இருக்கணும். ஆமா. அப்ப 6 முகத்துக்கு எத்தனை கண்ணு இருக்கணும்? 12 கண்ணு தான் இருக்கணும். ஆனா 18 கண்ணு இருக்கு. ஆமா. ஆமா. ஏன்? அவங்க அப்பா யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? அவருக்கு 3 கண்ணு. 3 கண்ணு தானே? அப்ப அப்பா மாதிரி தானே பிள்ளை இருக்காங்க. ஆமா. அப்பாவுக்கு வந்து எத்தனை முகம்? 6 முகம் தான். அப்ப இவருக்கு ஏங்க முடி பேச்சு பேசுறீங்களே, 6 முகம் பேர் யாருக்கு? இந்த முகப்பெருமானுக்கு. அப்ப அவருக்கு 6 முகம் இருக்கு. ஐயா அவருக்கு 6 முகம் பேர் இல்ல. இன்னொன்று இருக்குமா? இப்ப அவருக்கு பஞ்சாட்சரம், இவருக்கு சடாட்சரம். மந்திரமே அப்படிதான். அவருக்கு 5 எழுத்து மந்திரம் தான், இவருக்கு 6 எழுத்து மந்திரம். 6 முகம் இவருக்கு தான் பேரு, அவருக்கு இல்ல. ஏன் 6 முகம் மற்றவர்களுக்கு இவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. அதோ முகம்ங்கிறது ஞானிகளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதனாலதான் அவருக்கு 5. எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்பாவுக்கு 3 கண்ணு. 3 கண்ணா அப்பாவுக்கு 3 கண்ணு. யாருக்கெல்லாம் 3 கண்ணு? இப்போ சிவபெருமானுக்கு 3 கண்ணு, ஆறுமுகத்துக்கு 3 கண்ணு தான். எச்சியிலே ஒரு கண் உண்டு. அதுக்கப்புறம் சக்திக்கு 3 கண்ணு உண்டு, விநாயகர் பெருமானுக்கு 3 கண்ணு உண்டு, தேங்காய்க்கு 3 கண்ணு உண்டு. இதுக்கெல்லாம் பாருங்க 3 கண்ணு இருப்பதற்கெல்லாம் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அதுதான் ஏன்னா ஆரம்பத்துல நெற்றிக்கணி யாருக்கு இருந்தது? சக்திக்கு தான் இருந்துச்சு. நீங்க வந்த உடனே பேசுறீங்க, அதை பேசல. இல்ல சக்தியை பத்தி பேசல. நெற்றி நெற்றி அப்படின்னு இல்ல, உயிர் இருக்கிறது எங்கே அப்படின்னு. உயிர் ஒரு மனிதனுக்கு உயிராகிறது. ஐயோ உங்களுக்கு காது கேட்காதா? சரி பேசுமா? சரி உங்களை பார்த்து வாட மாட்டேங்க. சரி கோபப்படாதீங்க விடுங்க. இல்லையா, எதுக்காக அவங்கள பார்த்து பேசுறோம்னா அவங்க என்ன பேசுறாங்க, என்ன பேச வர்றாங்க அப்படின்னு நம்ம தெரியணும்ல. காதுல கேட்க மாட்டீங்களா? சரி 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 சரி.
சரி விடுங்க, உங்களை சரி 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 சொன்ன உடனே பாத்துட்டீங்க, அப்புறம் என்ன விடுங்க. கேட்கல அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் பார்த்து பேசுறவங்க வீட்டுல உட்காந்து பேசுறாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அதாவது தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர் அப்படின்னாங்க. ரெண்டு பேர் பேசுறோம்னா தமிழுக்கும் சிறப்பு, அதை பேசக்கூடியவங்களுக்கும் சிறப்பு. ரெண்டு பேரும் பேசுறப்ப கண்ணை பார்த்து பேசணும். பிரச்சனை அது இல்லை, அவரை பார்க்கணும். நான் உங்களே பார்த்துட்டு இருக்கேங்க, விடுங்க. உங்களை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன், சத்தியமா பார்க்க மாட்டேன். ஏங்க, அதாவது ரெண்டு பேரும் பேசுறப்ப ரெண்டு பேரும் கண்ணை பார்த்து பேசணும். அப்பதான் அவங்க மனசுல வந்து எந்த ஒரு கள்ள கவடமும் இல்லைன்னு அர்த்தம். அது கண்ணை பார்க்காம வேற விடா பார்த்து பேசிக்கணும்னாக்க அது பேச்சா இருக்காது. சரி கேளுங்க, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆறுமுகத்துக்கு அதே போல கையப்பன் சொல்லக்கூடிய ஐயப்பன், சரி அந்த கதை தான் பேசி பிடிச்சிட்டமே. கையப்பன் சொல்லக்கூடிய ஐயப்பன், சரி. இப்ப நீங்க நெத்தில என்ன அணிஞ்சிருக்கீங்க? பசுபதி வாசங்கிற முப்பட்டே அணிஞ்சிருக்கு. நான் என்ன அணிஞ்சிருக்கேன்? அத்தன்மால் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராம அணிஞ்சிருக்கேன், சரி. அப்படிதானே? ராமத்துக்கு நாமத்துக்கு என்ன தேசம்? நாமம் அப்படின்னா பெயர், பெயர் நாமம். ராமம் அப்படின்னா நான் அணிந்திருக்கிறது. ஆக அங்கேயே பார்த்துக்கிட்டு அவரை தான் பார்ப்பேன். ஆக சொல்லிட்டு சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைகள்? சிவபெருமானுக்கு 3 பிள்ளைகள். யார் யாரு? என்ன? கணபதி, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன். ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? அது யாருன்னா வேல் முகத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க. ஜெகப்பு சண்டை சிவபெருமானுக்கு பொம்பளை பிள்ளை இருக்க தெரியுமா? அது தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்கள பார்த்து பேசணும் இருக்கு. ஆகவே ஆக இந்த 3 பேர்ல ராமனுக்கு தங்கச்சி இருக்கு தெரியுமா? இருக்கு. சரி சொல்லுங்க. சரி இருங்க. ஆக சிவபெருமான் நெத்தில என்ன அணிஞ்சிருக்காரு? திருநீர் பட்டாம்பி அப்படின்னு சொல்லப்பட்டது. அவருடைய பிள்ளை கணபதி, அதாவது விநாயகப் பெருமான், அவர் என்ன அணிஞ்சிருக்காரு? அதுதான் பசுபதி வாசங்கிற முப்பட்டை. நீங்க யாரை வணங்குறீங்க? முருகப்பெருமான். அவர் யாரோட பிள்ளை? கௌமார சமயம். யாரோட பிள்ளை? சிவனுடைய பிள்ளைதான். அப்ப அவர் நெத்தில என்ன அணிஞ்சிருக்காரு? பசுபதி வாசங்கிற பட்டைங்க. அப்பா மாதிரியே தான் 2 பேரும் அணிஞ்சிருக்காரு. ஆமா, அவரோட பிள்ளை தானே ஐயப்பன். ஆமா, ஐயப்பன் மட்டும் எதுக்கு அத்தன் மால் பிரம்மம் அப்படின்னு சொல்லி ராம அணிஞ்சிருக்காரு. இங்க பாருங்க செகப்பு சட்டை, என்னைய உங்களை பார்க்க சொல்லிவிட்டு நீங்க பரப்பான்னு படுத்து அது என்ன இருக்காது? அது எப்படி இது விட முடியும்? இப்படி சத்தம் போட்டு கேட்டாங்க, அம்மா எங்களை பார்த்து பேசணுமான்னு கேட்டாங்க. பாருங்க அப்படியே படுத்து தூங்குறாரு. நீங்க உட்கார்ந்துதான் இருக்கணும், நான் விடவே மாட்டேன். சொல்லுங்க, ஏன் வந்து ராமம் அணிந்திருக்கிறது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சந்திரனுக்கும் அரிக்கும் சந்திரனுக்கு பிறந்தவங்க ஹரிச்சந்திரன். ஹரி என்ன போட்டிருப்பாரு நெத்தில? ஹரி அத்தன் மால் பிரம்மம். சரி, சந்திரன்? சந்திரன் வந்து பசுபதி வாசம் இல்ல, சந்திரன் வந்து சந்திர பிறையை தான் நெத்தில போட்டிருப்பாரு. 3ஆம் பிறை சந்திரன். ஹரிக்கும் சந்திரன் பிறந்தவர் தான் ஹரிச்சந்திரன். சந்திரன் என்ன போட்டுக்கணும்? பட்டை தான் போட்டுக்கணும், ராமன் தான் போட்டுக்கணும். ஆனா அவர் என்ன போட்டுக்க தெரியுமா? பட்டை. ஏன் சரியா கேக்குறேன் நானே? ஆமா, பட்டை தான் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. அந்த பட்டியல சொல்லல, பசுபதி வாசகர் பட்டையை சொல்லிட்டு இருக்கா. ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன், பன்னாள் நாட்டு மன்னன். அவன் தான் எங்க எடுத்து வளர்க்கிறான், அதாவது பம்பை நதிக்கரை ஓரமாக கண்டெடுத்து வளர்க்கிறான். அவர் மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காகத்தான் அவதரிச்சிருக்காருன்னு அவருக்கே தெரியாது, யாருக்கு? ஐயப்பனுக்கு. ஆமா, அதுவரையும் சாதாரண ஒரு மாநில பிறவியாத்தான் வளர்ந்தாரு. சரியாக வதம் அது அந்த பிள்ளை வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இவர் தான் அப்பா அப்படிங்கிறது எப்ப தெரியும்? ஒரு 3-4 வயசுல தெரிய ஆரம்பிச்சு. தெரியும். 5 வயசுல தெரியும், நல்லா தெரிஞ்சு. அப்ப ராஜசேகர பாண்டியன் நெத்தில என்ன அணிஞ்சிருக்காரு? என்ன? அத்தன் மால் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் தான் அணிஞ்சிருக்காரு. அதை பார்த்த ஐயப்ப என்ன பண்றாரு? அப்பா ராமன் அணிஞ்சிருக்காரு, அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளும் ராமன் தான் அணியணுமோ அப்படின்னு அதனால அவர் ராமன் அணிஞ்சிருக்காரு. ஓ, அப்ப கேள்வி கேட்டுட்டு பதில நீங்களே சொல்லிவிட்டீங்க. ஆனா பதில் நான் சொல்ல மாட்டேன். நான் கேள்வி கேட்டேன், பதில் நான் சொல்ல மாட்டேன். அங்க வீட்டிய எங்க போனாலும் எங்க சுத்தினாலும் எங்கன சேவிக்கணும். திருப்பதி மிதியாபாதம் சிவனடி வணங்கா சென்னீர். இறப்பவருக்கு ஈயா கைகள், புறப்பவருக்கு தண்ணீர் கண்ணீர்.
புகழிலா சாகா தேகம் இருப்பினும் என்ன காட்டில் எரிப்பினும் பயன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பிறவி எடுத்துட்டோம்னா ஒரு முறையாவது திருப்பதிக்கு போயிட்டு வரணும். திருப்பதி போயிட்டு வந்தா வாழ்க்கையில திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில திருப்பதி மிதியா பாதம். இன்னொரு விளக்கம் இருக்கு. திருன்னா உயர்வு, பதின்னா ஆலயம்னு பொருள், பாடல்னு பொருள், கணவன் பொருள். பதி பதி சதி சதிபதி அப்படிம்பாங்க. சதின்னா மனைவி, பதின்னா கணவன், பதிக்கு வேறு பதின்னு வேறு. திருப்பதினா மகாவிஷ்ணுவை போல பாவித்து கணவனை வணங்க வேண்டுமா பெண்கள்லாம். அதனாலதான் பெண்களுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். அப்ப கணபதி பார்க்க வேணாம். அப்ப கணவனுக்கு நன்றி. அப்ப கணபதி அப்படின்னு பேர் வருது. விநாயகர் பெருமானுக்கு எதுக்கு கணபதினு பேர் வந்தது? இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியானவர் யாரு அப்படின்னா அவர் பதி. யாருடைய கணவன் அவர் அப்படின்னா சித்தி புத்தி வல்லமை என்று சொல்லக்கூடிய 3 பெண்களுக்குமே பதி அவர்தான் கணபதி. அந்த பெண்களோட பதியை நாம் வணங்கினால் நவ கிரகங்களை வணங்கியதாக அர்த்தம். கணங்களுக்கெல்லாம் அதிபதியானவர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகருக்கு பேர் செய்த வினைகள் எல்லாம் அகற்றக்கூடியவர் விநாயகர். அதனாலதான் அவரை விநாயகர் என்று பொருள். அப்ப பிள்ளையார் பேர் பார்வதி தேவிக்கு தோற்றுவிக்கும் பொழுது 3 பேரை தோற்றுவித்தார். முதலிலேயே தோற்றுவிக்கப்பட்டவர் விநாயகர். அந்த பிள்ளை என்ன பண்றாங்க, இவர் நீராட செல்லும் பொழுது பாதுகாப்பாக உட்கார வச்சுட்டு போறாங்க. அந்த சமயத்திலே சிவபெருமான் வர தடுத்து நிறுத்துகிறார். 2 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. அவரு கழுத்தை வெட்டிட்டார். உடனே கழுத்தை வெட்டினோடனே இந்த கழுத்து ஒரு திசையில விழுந்துருச்சு, உடம்பு வேற திசையில விழுந்துருச்சு. உடனே அந்த அம்மா அழுகுறாங்க, ஐயோ என் பிள்ளை வெட்டிட்டியே, பிள்ளை வெட்டிட்டேனா, இந்த பிள்ளை யார், இந்த பிள்ளை யார் அப்படிங்கிறார். பிள்ளையார் 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 பிள்ளையார்னு பேர் வந்துச்சு. பிள்ளையாருக்கு அதாவது துதிக்க இருக்கு. அதாவது துதிக்க உள்ள மிருகம் எது? மிருகம் மிருகம் யானை. யானை. துதிக்க உள்ள கடவுள் அதே போல துதிக்க உள்ள முனிவர் புருசுண்டி முனிவர். அவருக்கு உண்மையான பேரு என்ன? உருவத்துக்கு இடையிலே துதிக்க முளைக்கப்பட்ட காரணங்கள அவருக்கு புருசுண்டி முனிவர் பேரு. ஆமா. அப்புறம் ஏன்னா தண்டகாரண்ய வனம் அப்படின்னு சொல்லக்கூடியவனா, அதுல விப்ரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேடுவனாக இருந்தான். அவன் என்ன பண்ண அப்படின்னா அவனுடைய வேலையை வேட்டையாடி தன்னுடைய நாட்டு மக்களையே காப்பாத்திட்டு வந்தான். சரி. திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே அவனால வேட்டையாட முடியல, நாட்டு மக்களை காப்பாற்ற முடியல. அப்பதான் என்ன பண்றான், ஒரு முடிவு எடுக்கிறேன். இந்த காட்டு வழியா யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள்ட்ட என்னென்ன இருக்கோ அதை கொள்ளையடிச்சு நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு. அதே தண்டகாரண்ய வனத்துக்குள்ள அழகிய விநாயகர் கோவிலும் ஒண்ணு உண்டு. ஆக அந்த வழியா வர்றாரு, அந்த காட்டு வழியா வர்றாரு. வருகின்ற பொழுது இந்த விப்ரதனாக இருந்தவன், விப்ரதன் வேடுவனா இருந்தவன் திருடனா மாறிட்டான். திருடனா மாறி என்ன பண்றான், அந்த அந்தனரை விரட்டிக்கிட்டு ஓடுறான். இந்த அந்தனர் என்ன பண்றாரு, அந்த கோவிலுக்கு ஓடி மறைஞ்சிடுறாரு. இவன் போய் தேடி தேடி பார்க்கறா, கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிறப்ப அந்த கோவிலோட அழகையும் கண்டு, அங்க இருந்த தடாகம், இயற்கை சூழல், அதை கண்டு மயங்கி, அது மட்டும் இல்லாம ஒரு கோவில்னு ஒண்ணு இருந்தா எவனாவது ஒருத்தர் சாமி மூட வந்துதானே ஆகணும், அவங்கிட்ட என்ன இருக்கோ அதை கொள்ளையடிச்சுவோம் அப்படின்னு வர்றேன். வருகின்ற பொழுதுதான் அங்கே ஒரு முனிவர் வர்றாரு. முற்கால முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வர்றாரு. முற்கால முனிவர் வருகின்ற பொழுது அவருக்கு என்ன இருக்கோ அதை கொள்ளையடிப்பா அப்படின்னு அம்பு தொடுக்கிறான். அம்பு தொடுத்தா இவர் பயந்து ஓடல. பயந்து ஓடாம இருந்தால் தன்னுடைய கருணை கண்ணால் பார்க்கிறார். பார்த்த உடனேயே அவன் தன்னிலை மறந்து தான் தொடுத்த அம்ப கீழே போட்டு விட அவருக்காக கும்பிட்டு விடணும். ஐயா, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் போல, அது இந்த பாவம் எல்லாம் போகணும்னா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படி போகின்ற பொழுதுதான் அங்க வர்ற கிடக்கு கீழே ஒரு பட்டு போன குச்சி, பெரிய முளை குச்சி, அந்த குச்சியை எழுறாப்பினார். அந்த குச்சியை எழுறாங்க. அந்த தடாகத்துல மூழ்கி எழுந்து அந்த தடாகத்து பக்கத்திலேயே ஊன்றி இந்த விநாயகர் நாமத்தை சொல்லிக்கிட்டு எது வரைக்கும் அது துளுத்து மரமா வர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்ல, இவனும் அதே போல செஞ்சான். விநாயகர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான். சொல்லிக்கிட்டே இருக்கின்ற பொழுது அந்த பட்டு போன குச்சி, முளை குச்சி மரமாவே வந்துருச்சு, துளுத்து மரமா வந்துருச்சு. எதனால? அந்த விநாயகரோட அருளால. அந்த மரமாகவே வந்த உடனே விநாயகர் நேரடியாக அவளுக்கு காட்சி கொடுத்து, அப்படியே உன்னுடைய தவத்தை கண்டு வச்சேன். எந்த நேரத்துல என்னைய பார்த்தியோ, எந்த நேரத்துல என்னை பார்த்தியோ அதுல இருந்து உன்னுடைய பாவமெல்லாம் நீங்கிருச்சு. அது மட்டும் இல்ல, எந்த நேரத்துல என்னை பார்த்தியோ எனக்கு போலவே உனக்கும் 2 குருவங்களுக்கும் மத்தியிலே துதிக்கை வளரும் அப்படின்னு ஒரு வரமும் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம
2 புருவங்களுக்கு மத்தியிலே துதிக்க விளம்பதா இன்று முதல் நீ புருஷுண்டி முனிவர் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னார். இதுக்கு காரணம் யாரு? முட்கள முனிவர் அப்படின்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப வந்திருக்க காரணம் என்ன? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கறீங்க? நான் தான் உனக்கு பூசேன். ஐயோ காலம் பண்ண கடைசியில 3வது குருவிட்ட கதையா பாருங்க. மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை ஆசையெல்லாம் இல்ல. ஏங்க உங்க பருவம் என்னங்க? உங்க பருவம் என்ன? எனக்கு 12 வயசு முடிஞ்சு 13 வயசு மகளிர் பருவம். 13 வயசு ஆக போகுது. அப்புறம் காலம் பண்ண பேசுறீங்க? என்னையா சொன்னேன்? உங்களை சொன்னேன். மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை எல்லாம் கிடையாது. யார் இல்லைன்னு சொல்லுது? நான் தான் சொல்றேன். இருக்கு இருக்கா? இருக்கு. என்ன அப்படி சொல்றீங்க? மண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அதை சொந்தமாக்கி கொள்ள ஆசை இல்லை. ஒரு பெண்ணை பார்க்கணும், உங்களை மாதிரி இப்போ ஒரு அழகான பெண்ணை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா சொந்தமாக்கி கொள்ள ஆசை இல்லை. ஒரு பொருளை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதையும் சொந்தமாக்கி கொள்ள ஆசை இல்லை. இல்ல அப்ப ஆசை இருந்தா எல்லாரும் பாருங்க. நாரதரை ஒரு முறை நல்லா உற்று பாருங்க. மண்ணாசை இல்லைன்னாரு மண் மேல தான் நிக்கிறார். பெண்ணாசை இல்லைன்னாரு என் கூட தான் பேசிட்டு இருக்காரு. நானும் என் பிள்ளை தானே, என் கூட தான் பேசிக்காரு. பொண்ணாசை இல்லைன்னா தங்கத்துல கழுத்துல பாருங்க தங்க செயின், கையில தங்க மோதிரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தெரியுது. ஆனா எனக்கு ஆசை இல்லை, எனக்கு ஆசை இல்லை. என்ன ஒரு பிராணித்தனமான ஒரு வேலை. அஜித் குமார் என்ன அஜித் குமார் நின்று பேசிட்டு இருக்காரு. தங்க செயின் தெரியுதா? காசு கொடுத்துற வாங்கி வாங்கி உட்டியில போட்டு வச்சுக்கிறாரு. வேலைன்னு சொல்லி கொடுத்துடணும்ல. இதெல்லாம் யாராவது கேட்டாங்க? நான் கேட்கறாங்க சொல்றேன். சரி என்ன காரணம்? மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? யார இவ்வளவு நேரம் பேசிக்கிறீங்களோ, யாரை பத்தி வந்து யாரை பத்தி பேசிக்கிறீங்களோ, யார குலக்கடவுளா அவன் தான் பணிந்து அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப யாரை விரும்பினாலும் அவருடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக இருந்தால்தான். இப்ப எல்லாருக்கும் பாருங்க, திருப்பதி போகணும்னு ஆசை இருக்கும், ஆனா போகவே முடியாது. கையில காசு இருக்கும், நேரம் இருக்கும், ஆனா போக முடியாது. அவரு உங்களை அழைக்கவில்லைன்னு பொருள். காசி ராமேஸ்வரத்தை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனா அங்க போகவே முடியாது. ராமநாத சுவாமிகள் நமக்கு அழைப்பு வைக்கணும், அப்பதான் போக முடியும். பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுத சுவாமியை பார்த்து வணங்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆனா அவர் அருள் இல்லைன்னா நம்மளால போகவே முடியாது. இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதனால அவருடைய உத்தரகோசம் ஆமா அங்கேயும் போக முடியாது. சீக்கிரம் சிவனை போற்றி அதுக்கு ஒரு காரணமே உத்தரகோசமங்கை தான். சிவனோட ஊரே அதுதான். ஆமா, முதலிலே தோன்றிய சிவனுடைய ஆலயம் அதுதான். சிவனுடைய பாதம் பட்ட இடமும் அதுதான். அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப நீங்க வந்த காரணம் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேன். பெருமையை சொல்லுங்க. பெருமையை சொல்லுங்க. இந்த கேள்வி பன்னீர் விழிகளிலே பாரு
எங்கள் கோட்டி ரத்தினம் உள்ள கேட்டி தீவட்டி ஒன்று காட்டி மனம் முடிப்பு சொல்லும் கேவத்து கேமம். கேட்க முடியாது. நான் நிறுத்துறேன். இப்படி இல்ல. நீங்க வந்தா நீங்க விடவே மாட்டீங்க. ஆமா, தனக்குன்னு ஒரு பாணி இருக்கும்போது பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு வள்ளலார் சொன்னார். பசித்திருந்தா அறிவு பசியோட இரு, தனித்திருந்தா தனக்கு ஒரு பாணியை கடைபிடி, விழித்திரு விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் படித்துக் கொண்டிரு அப்படின்னு சொன்னார். அதனால தனக்குன்னு ஒரு பாணி. அப்படியா? ஸ்டைல் அண்ணா ஸ்டைல் சொல்லு. நான் நிறுத்தங்களை ஏற்றுக்கொண்டாலும் கருதை காட்சி குழந்தை கோலம் இருக்கிறாய். இன்று சூரிய அஸ்தமனத்திற்கு மக்கள் முருகப்பெருமானுக்கும் துணை வைத்து அப்படி செய்யாவிட்டால் நான் நாடல் வல்ல, நான் அணிந்திருப்பதை பிரம முடிச்சும் வல்லு. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். எப்படி கத்துறாரு பாருங்க. ஆளுதான் சிரிச்சு தொடு. அரோகரா. அரோகரா. ஏறுமையில் ஏறி விழா யாடு முகம் ஒன்று. அரோகரா. ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. அரோகரா. கூறும்படி யாகவினை தீர்த்த முகம் ஒன்று. அரோகரா. வேல் வாங்கிய நின்ற முகம் ஒன்று. அரோகரா. ஆறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று. அரோகரா. ஆலியை மனப்புணர வந்த முகம் ஒன்று. அரோகரா. ஆறுமுகமான பொருள் நீருடைய அரோகரா. ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமாளே. அரோகரா. வெற்றியில்